அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொண்ணும் உமக்கு சொக்க. இதை படித்தேன், ஐயோ இது என்னடா இது, ஒன்றும் வெள்ளியும் ஆண்டவர் தான் உனக்குன்ட்டாங்களே அப்படின்னு. அப்போ தான் ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு பாருங்கள். ஒரு ராஜா வந்து ஒரு நாள் அரண்மனையில் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், நிறைய பரிசுகள் வெளியேறப்பட்ட பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு, இன்றைக்கு வந்து யாருக்கு எந்த பொருள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது உங்களுடையது, வந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு. எல்லாம் தயங்கி என்ன பண்ணுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, உண்மையாக தான் சொல்கிறாரா ராஜா அப்படின்னு. வாங்க வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்களுடையது எடுத்துக்கோங்க. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து விலையேற பெற்ற பொருட்கள் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. திடீர்னு பார்த்தா 2 வயசு பையன், அவரோட மகன் குடுன்னு ஓடி வந்து ராஜாவை கழுத்தையே கட்டி பிடிச்சிக்கிட்டான், அப்பான்னு பிடிச்சிக்கிட்டான். இப்போ பாருங்கள், அப்பாவே இவன் கையில் இருக்கார். அப்போ அப்பாவுடைய ராஜ்யத்தில் இருக்க எல்லாம் யாருக்கு தான் சொந்தம், அதுதான் இங்கே அர்த்தம். அவரே உனக்கு அப்பா உன் கூட இருந்தாருன்னா, அப்பா சர்வ வல்லவர் உன் கூட இருந்தாருன்னா, அவர் தான் உனக்கு எல்லாம், அவருக்குள்ளே எல்லாம் இருக்கிறது.